ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் உமன்ஸ் ஆர்ட். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா வியூவர்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நாம் இன்றைக்கு மல்லிகைப்பூ வச்சு எப்படி நம்ம ஈஸியாக மாலை கட்டலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். இந்த மெத்தடில் நீங்கள் மாலை இல்லைன்னா ஜடவேணியும் இந்த மெத்தடில் நீங்கள் கட்டிக்கலாம். ரொம்பவே ஈஸியான மெத்தட் இது. பூவை கட்டுறதுக்கு பாருங்கள், இந்த மாதிரி நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய பூ த்ரெட் நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம பூவை கோக்குறதுக்காக நம்ம பூ கட்டுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய நீடில் நான் எடுத்திருக்கேன் பாருங்கள். இனி நாம் எப்படி ஈஸியாக ஜாஸ்மின் மாலை எப்படி நம்ம கட்டலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீடில் த்ரெட்டை டபுளாக போட்டு எண்டில் நாட் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நாட் போட்டு வச்சுக்கலாம். இனி நம்ம பூ கட்ட ஆரம்பிக்கலாம். ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிள் மெத்தட் தான் பாருங்கள். ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக கட்டினா தான் நமக்கு மாலை ரவுண்டாக அழகாக வரும். அது எப்படி கட்டுறது அப்படின்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு பூவை இந்த மாதிரி எதிரெதிராக வர மாதிரி தான் நம்ம வைக்கணும். அப்போ தான் கட்டும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், அடுத்து 2 பூ ஆப்போசிட் சைடில் வர மாதிரி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் வரணும். அதுக்கப்புறம் இனி நம்ம பேலன்ஸ் இருக்க க்ராஸ் இடத்துலலாம் ஆப்போசிட்டில் வர மாதிரி வைங்க. இந்த மாதிரி அந்த க்ராஸ் இடைவெளி இருக்க இடத்துல எல்லாமே பூ கரெக்டாக இந்த மாதிரி வரணும். 2 பூக்கு இடையில இருக்க இடைவெளியிலலாம் இந்த மாதிரி கரெக்டாக மல்லிகை பூ வர மாதிரி கரெக்டாக நம்ம கோத்துடலாம். இந்த மாதிரி ரவுண்டாக அழகாக வரும் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஆப்போசிட் சைடில் பூவை கோக்கணும். கோத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு இடைவெளி இருக்க இடத்துலலாம் கரெக்டாக பூ சென்டரில் வர மாதிரி இந்த மாதிரி கோர்த்துட்டே இருந்தால் போதும். நமக்கு மாலை ரவுண்டாக அழகாக வரும். நம்ம ஊசி நூலில் பூ கட்டினாலும் இந்த பேசிக்கான முறைப்படி நம்ம கட்டினாதான் பூ அழகாக கட்டி முடிக்கும்போது நமக்கு அழகாக வரும். பாருங்கள், ஃபுல்லாகவே இதே சேம் ப்ரொசீஜரில் தான் நான் கட்டுறேன். கரெக்டாக அந்த சென்டரில் இடைவெளி இருக்க இடத்துலலாம் பூவோட தலைப்பகுதி வர மாதிரி கரெக்டாக நம்ம கோத்துட்டே இருக்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடில் நீங்கள் பூ கட்டுறது. இந்த மெத்தடில் நீங்கள் மாலையும் கட்டிக்கலாம், ஜடவேணியும் நீங்கள் கட்டி ஹேர் ஸ்டைலுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும் பாருங்கள். ரவுண்டாக அழகாக வந்திருக்கு. நம்ம அப்படியே கரெக்டாக த்ரெட்டை இந்த மாதிரி இழுத்து பூவை உள்ளாடி விட்டுடலாம். பாருங்கள், ரவுண்டாக அழகாக இருக்குது. இதே மாதிரி தான் ஃபுல்லாகவே நம்ம கட்ட போகிறோம். இன்னொருக்கா காமிக்கிறேன் பாருங்கள், பூ எப்படி நம்ம கட்டுறது அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு பூவை எப்போவுமே எதிரெதிராக வர மாதிரி வைங்க. இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் வர மாதிரி வைங்க. வச்சாச்சு. இனி நம்ம அதோட இடைவெளி இருக்க பக்கம்லாம் மல்லிகைப்பூ வர மாதிரி கரெக்டாக நம்ம கோர்த்துட்டே இருந்தால் போதும். நமக்கு பூ கட்டி முடிக்கும்போது ரவுண்டாக அழகாக வரும். இந்த மெத்தடில் நீங்கள் பூ கட்டி சாமிக்கு மாலையாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஹேர் ஸ்டைலில் கூட நம்ம ஜடவேணியாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். பாருங்கள், கட்டியாச்சு. இனி நம்ம நூலை இந்த மாதிரி இழுத்து பூவை உள்ளாடி நம்ம கரெக்டாக வச்சிடலாம். பாருங்கள், எவ்வளோ அழகாக ரவுண்டாக வந்திருக்கு பாருங்கள். நம்ம மாலை கட்டுற மெத்தட்லேயே அழகாக ரவுண்டாக வரும். உங்களுக்கு மாலை கட்டுற மெத்தட் தெரியல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி நீடில் யூஸ் பண்ணி ரவுண்டாக பூவை கட்டிக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். இதே மாதிரி நான் எவ்வளோ லென்த்துக்கு கட்டணுமோ அவ்வளோ லென்த்துக்கு கட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு.
நான் வந்து இவ்வளோ லென்த் நீளத்துக்கு வந்து கட்டியிருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. ரவுண்டாக அழகாக வந்திருக்கு. நம்ம வந்து மாலை கட்டுற மெத்தட்லேயே கரெக்டாக அழகாக வந்திருக்கு. இனி வந்து லாஸ்ட்டில் வந்து எப்படி நாட் போடுறதுன்னு பாருங்கள். அதுக்கு வந்து நம்ம வந்து சாதா பூ கட்டுற மெத்தடில் கீழே ஒரு பூ மேலே ஒரு பூ வச்சுட்டு ஒரு சுற்றிட்டு ஒரு நாட் போட்டு விட்டுடலாம். போட்டாச்சு போதும். இனி வந்து நமக்கு வந்து பூ வந்து உதிர்ந்து வெளியே வராது. இனி நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. மல்லிகைப்பூ வந்து அழகாக ரவுண்டு ஷேப்பில் அழகாக வந்திருக்கு. நான் வந்து சொல்லி தந்த மெத்தடில் நீங்கள் வந்து மல்லிகைப்பூவை வந்து கட்டுனீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் மாலை கட்டுற மாதிரி அழகாக ரவுண்ட் ஷேப்பில் வரும். நீங்கள் வந்து இந்த பூவை வந்து ஜடவேணிக்கு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி யூபின் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. யூபின் யூஸ் பண்ணிவிட்டு ஹேரில் வந்து இந்த மாதிரி பூக்க மேலே யூபினை வச்சு நம்ம வந்து ஹேர் ஸ்டைலை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்கு நீங்கள் வந்து யூபின் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜடவேணிக்கெல்லாம் த்ரெட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி யூபின் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தடில் வந்து மாலை கட்டுறதும் ஜடவேணி கட்டுறதும் ஈஸி அண்ட் சிம்பிள் மெத்தடில் நம்ம வந்து த்ரெட்டும் நீடிலும் வச்சு இந்த மாதிரி அழகான மாலை வந்து வீட்டிலே நம்ம வந்து கட்டிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.